அதில் 5வது வசனத்தை வாசிக்கலாம். தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, அவருடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியை, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே. தேவன் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொண்டார். இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், இயேசுவா சொல்கிற பொழுது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக நீங்களும் நானும் இருக்கிறோம். உபாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். மோசே சொல்கிறார், ஆனாலும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் அன்பு கூறும் பொருட்டு, கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் அன்பு கூறும் பொருட்டு அவர்களிடத்தில் பிரியம் வைத்து அவர்களுக்கு பின் அவர்களுடைய சந்ததியாகிய உங்களை, அவர்களுக்கு பின் அவர்களுடைய சந்ததியாகிய உங்களை இந்நாளில் இருக்கிறபடியே சகல ஜாதிகளுக்குள்ளும் தமக்கென்று தெரிந்து கொண்டார். பிதாக்கள் மேல் பிரியம் வைத்து பின் சந்ததியை தேவன் தெரிந்து கொண்டார். மோசே சொல்கிறார், கர்த்தர் உங்கள் பிதாக்கள் மேல் அன்பு கூறும் பொருட்டு அவர்களிடத்தில் பிரியம் வைத்து அவர்களுக்கு பின் அவர்களுடைய சந்ததியாகிய உங்களை இந்நாளில் இருக்கிறபடியே சகல ஜாதிகளுக்குள்ளும் தமக்கென்று தெரிந்து கொண்டார். அன்பு கூர்ந்ததினால் கர்த்தர் என்னுடைய தகப்பனார் மேலே அன்பு கூர்ந்ததினால் பின் சந்ததியாகிய என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டார். உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். பின் சந்ததியை தெரிந்து கொள்கிறார். நாம் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருக்குள் வளர்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நமக்கு வெளியேறப்பட்ட ரட்சிப்பு கிடைத்தது. நம்முடைய பிள்ளைகளுக்கும் அந்த ரட்சிப்பை பகிர்ந்தளிக்கக்கூடிய தெய்வ பிள்ளைகளாக நீங்கள் நானும் இருக்கவே. உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை வாசிக்கலாம். மோசே சொல்கிறார், அவர் உன் பிதாக்களில் அன்பு கூர்ந்தபடியால், கர்த்தர் உன் பிதாக்களில் அன்பு கூர்ந்தபடியால் அவர்களுடைய பின் சந்ததியை தெரிந்து கொண்டு பிதாக்கள் மேலே அன்பு கூர்ந்ததினால் பின் சந்ததியை தெரிந்து கொண்டார். நீங்களும் நானும் பாக்கியவான்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவன் உங்களை என்னை தெரிந்து கொண்டார். கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கற்பத்தின் கனியை, பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள்ளே வளர்க்க நாம் பிரயாசம் எடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு கல்வி அறிவு கொடுப்பதற்கு காலையிலே எழுப்புறோம், குளிக்க வைக்கிறோம், சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுறோம், தயார் பண்ணுறோம், மதியம் சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணுறோம், பிள்ளைகளுக்கு கொடுத்து அனுப்புகிறோம். உலக கல்வியை பெறுவதற்கு நாம் இவ்வளவு பிரயாசம் எடுப்போமேயானால் தேவனுடைய வசனத்தை கற்றுக்கொள்ள
நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக்கொள்ள எவ்வளவு பிரயாசம் எடுக்க வேண்டும் என்பதை விசுவாசிகள் சிந்தித்து பார்க்க வேண்டும். பின் சந்ததியை தேவன் தெரிந்து கொண்டார். பின் சந்ததியை தேவன் தெரிந்து கொண்டார். சங்கீதங்களின் புஸ்தகம் 44வது சங்கீதம் 3வது வசனம். சங்கீதக்காரன் சொல்கிறான், அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை. அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாய் இருந்தபடியால் நீர் அவர்கள் மேல் பிரியமாய் இருந்தபடியால் உம்முடைய வலது கரமும் உம்முடைய வலது கரமும் உம்முடைய புயமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் உம்முடைய பிரகாசமும் முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. அவர்களை ரட்சித்தது. அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை. அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாய் இருந்தபடியால், நீர் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் பிரியமாய் இருந்தபடியால், நீர் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் பிரியமாய் இருந்தபடியால் அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டி கொள்ளவில்லை. அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. தேவன் அவர்கள் மேல் பிரியமாய் இருந்தபடியால் அவருடைய வலது கரமும் அவருடைய புயமும் அவருடைய முகத்தின் பிரகாசமும் இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்தது. தேவன் நம்மேல் பிரியமாய் இருக்கிறார். நம்முடைய பலனை நாம் சார்ந்து கொள்வோமேயானால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தோல்வி அடைவோம். மாறாக தேவ பலத்தை நாம் சார்ந்து கொள்வோமேயானால் நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தின் மேலே ஜெயம் எடுப்போம். நாம் தேவனுடைய பலனை சார்ந்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது தேவனுக்கு லேசான காரியம். அப்போஸ்தலன் பவுலை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உன் பலகீனத்திலே என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும். கிரேஸ், தேவனுடைய கிருபையை சார்ந்து கொள்வோம். தேவனுடைய கிருபை அநாதி சிநேகம், தேவனுடைய அன்பு. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை. அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. தேவன் அவர்கள் மேல் பிரியமாய் இருந்தபடியால் தேவன் அவர்கள் மேல் பிரியமாய் இருந்தபடியால் தேவன் உங்கள் மேலும் என் மேலும் பிரியமாய் இருக்கிறார். பிரியமானவனே, பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருப்பாய். 3 யோவான் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம் அல்லவா? பிரியமானவனே, பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து செழித்திருப்பாய். எல்லாவற்றிலும் செழிப்பை தேவன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய ஆத்துமாவை ரட்சிக்கக்கூடியவராக இருக்கிறார். சங்கீதம் 7:2, சத்துரு சிங்கம் போல என் ஆத்துமாவை பிடித்து கொண்டு போய் விடுவிக்கிறவன் இல்லாமையா பீறாதபடிக்கு அதை ரட்சித்துக் கொள்ளும் என்று சங்கீதக்காரன் தன்னுடைய ஆத்துமாவுக்காக கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருப்பாய்.
தேவன் ஆசீர்வாதமான வாழ்க்கையை கட்டளையிடக்கூடியவராக இருக்கிறார். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருப்பாய். சங்கீத புஸ்தகம் 78வது சங்கீதம். சங்கீத புஸ்தகம் 78வது சங்கீதம் 54, 55 வசனங்களை வாசிக்கலாம். அவர்களை தமது ஆசாப் சொல்றாரு, அவர்களை தமது பரிசுத்த ஸ்தலத்தின் எல்லை வரைக்கும், அவர்களை தமது பரிசுத்த ஸ்தலத்தின் எல்லை வரைக்கும், தமது வலதுகரம் சம்பாதித்த இந்த பர்வதம் மட்டுக்கும், இந்த தமது வலதுகரம் சம்பாதித்த இந்த பர்வதம் மட்டுக்கும் அழைத்து கொண்டு வந்து அவர்கள் முகத்திற்கு முன்பாக ஜாதிகளை துரத்தி 7 ஜாதிகளை துரத்தி விட்டு தேசத்தை நூல் போட்டு பங்கிட்டு அவர்களுடைய கூடாரங்களில் இஸ்ரவேல் கோத்திரங்களை குடியேற்றினார். எகிப்தியர், கானானியர் 7 ஜாதிகள் வசித்து வந்த கூடாரங்களை அவங்க எல்லாம் பயந்து ஓடிட்டாங்க. அவங்களுடைய வீடுகளிலே இஸ்ரவேல் கோத்திரங்களை குடியேற்றினார். முப்பத்தோரு யுத்தம் யோசுவா கானானிலே செய்த யுத்தம் 31 யுத்தம். 7 ஜாதிகளை துரத்தினான். கர்த்தரே அவர்களுக்கு பலன் செய்தார். தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய ஆலோசனைகளை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆயி பட்டணத்திலே யோசுவாவின் படை, தேவனுடைய இராணுவம் தோல்வி அடைந்தது. ஆயியை வேவு பார்க்க சென்றவர்கள், மிக சிறிய பட்டணம், 2000 பேர் அல்லது 3000 பேர் போனா அந்த பட்டணத்தை ரட்சித்துக் கொள்ளலாம், பிடித்து விடலாம் என்று யோசுவாவுக்கு ஆலோசனை சொன்னார்கள். இதுவரைக்கும் தேவனுடைய ஆலோசனை யோசுவா கேட்டு வந்தாரு. இப்பொழுது மனுஷனுடைய ஆலோசனை கேட்ட பொழுது தோல்வியை சந்தித்தார்கள். பெரிய பெரிய ஜாதிகளை எல்லாம் துரத்தின இஸ்ரவேல் ஜனங்கள். எரிகோவை கடந்து யோர்தானை கடந்து வந்தவர்கள். தெய்வத்தின் ஆலோசனை எதிர்பார்ப்போம். தேவனுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளுவோம். பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ஆலோசனைகளை உங்களுக்கு வழங்கக்கூடியவராக இருக்கிறார். ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர், இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை எச்சரிக்கக்கூடியவராக இருக்கிறார். எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவரே என்னை நடத்தும். சங்கீத புஸ்தகம் 77:15 ஆசாப் சொல்றாரு, யாக்கோபு யோசேப்பு என்பவர்களின் புத்திரராகிய உம்முடைய ஜனங்களை உமது புயத்தினாலே மீட்டுக் கொண்டீ. உம்முடைய புயத்தினாலே மீட்டுக் கொண்டீ. யாக்கோபு யோசேப்பு என்பவர்களின் புத்திரராகிய உம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களை உம்முடைய புயத்தினால் மீட்டுக் கொண்டீ. உமது புயத்தினால் மீட்டுக் கொண்டீ. கர்த்தர் என்னை மீட்டுக் கொண்டார். கர்த்தர் உங்களை மீட்டுக் கொண்டார். உங்களை ரட்சித்தார். உங்களை பாதுகாத்தார். யோபு சொல்கிற பொழுது, என் மீட்பரோவெனில் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பரோவெனில் உயிரோடு இருக்கிறார்.
என் தேவன் என் மீட்பர். அநேக ஆபத்துக்களில் இருந்து என்னை மீட்டுக் கொண்டார். அநேக இக்கட்டுகளில் இருந்து என்னை மீட்டுக் கொண்டார். ஆத்தும மீட்பு அருமையானது என்று வேதம் சொல்லுகிறது. ஆத்தும மீட்பு அருமையானது. என்னுடைய ஆத்துமாவை பட்டயத்துக்கு காத்து கொண்டார். உன்னுடைய ஆத்துமா தேவனுடைய பார்வையில் அருமையானதாய் இருக்கிறது. இந்த ஆத்துமாவை நீ காத்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் 3 வேளை ஆகாரத்தை எடுத்துக் கொள்கிறோம் நாம் உயிர் வாழ்வதற்காக. நம்முடைய ஆத்துமா உயிர் வாழ வேண்டுமேயானால் அதற்கு ஆகாரம் அவசியம். வேதத்தையும் ஜெபத்தையும் ஆகாரமாக ஆத்மாவுக்கு ஊட்டி வளர்க்க வேண்டும். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுமா போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுமா போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோடு ஆலயத்துக்கு போய் வருவேனே, இவைகளை நினைக்கிற போது என் உள்ளம் உருகுகிறது. வனாந்தரத்தில் இருக்கிற தாவீது, அவரால் ஆலயத்துக்கு செல்ல முடியாது. சவுலினுடைய இராணுவத்துக்கு பயந்து போய் அவர் அண்டை நாடுகளில் அடைக்கலம் கேட்டு அங்கே தஞ்சமடைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கிருபையாய் தேவன் நமக்கு ஆலயத்துக்கு வருவதற்கான வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய கிருபை. எல்லாம் 2 கரங்களை பற்றி கர்த்தரை ஸ்தோத்திரம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். கர்த்தர் சொல்கிறார், 6வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நானே கர்த்தர் உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு எகிப்தியரின் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளாலும் உங்களை மீட்டு இஸ்ரவேலே உன்னை மீட்டுக் கொண்டே. இஸ்ரவேலே உன்னை மீட்டுக் கொண்டே. எகிப்தியர் சுமத்தின சுமைகளில் இருந்து உன்னை விடுதலை ஆக்கினே. அவர்களுடைய ஜீவனும் கசப்பானது. எகிப்திய பார்வோன் கொடுத்த வேலை, செங்கல் சுமக்கிற வேலை. அந்த வேலையினால அவங்க ஜீவனும் கசப்பானது. ஏன் உயிர் வாழ்றோம்? உயிர் வாழ்றதுக்கு பார்வோன்ட்ட எகிப்தில் அடிமையா இருக்கிறதுக்கு சாகலாம். உன் கூக்குரலை கேட்டேன். கர்த்தர் சொல்றாரு, உன் கூக்குரலை கேட்டேன். இதோ என் தாசனாகிய மோசேயை உன்னிடத்தில் அனுப்புகிறேன். தேவனுடைய பிள்ளையே, தேவனுக்கு கண் இருக்கா, காது இருக்கா? என்னுடைய அங்கலாய்ப்பை அவர் கேட்கவில்லையே, என்னுடைய உபத்திரவத்தை அவர் பார்க்கவில்லையே. தேவனுடைய பிள்ளை, கண்டும் காணாதவர் போல இருக்கிறவர் நம்முடைய தேவன் அல்ல. நிச்சயமாய் உன்மேல் மனம் இறங்குவார். நிச்சயமாய் உன்மேல் மனம் இறங்குவார். எகிப்தியருடைய பிரச்சனைகளை கண்டேன்.
பார்வோ நிமித்தமாய் அவர்கள் படுகிற வேதனையை நான் பார்க்கவே பார்த்தேன். இப்பதான் இஸ்ரவேல் ஜனங்கள் மனம் திரும்புறாங்க. 400 வருஷம் அடிமைத்தனம், தலைமுறை தலைமுறையா அடிமையா இருக்கான். நானூறு வருட அடிமைத்தனம். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டார். கர்த்தர் சொல்றாரு, உன்னையும் நான் மீட்டுக் கொள்வேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்திருக்கும் பாருங்க. அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகிற போது எவ்வளவு மகிழ்ச்சி. ஒரு கிளியை நீங்கள் கூண்டிலே வைத்து வீட்டிலே வளர்க்கிற பொழுது அதனுடைய சுதந்திரத்தை பார்க்கிலும் அந்த கூண்டிலிருந்து அந்த கிளியை வெளியே பறக்க விடுவீர்களே, ஆனால் அதனுடைய சுதந்திர காற்று மிகவும் அந்த கிளிக்கு மிகவும் அருமையாயிருக்கும். நீ சுதந்திர காற்றை சுவாசிப்பாய். இவ்வளவு காலம் நீ அடிமைப்பட்டது போதும். இவ்வளவு காலம் நீ அடிமைப்பட்டது போதும். கர்த்தர் உன்னை விடுவிக்கும்படியாய் கடந்து வருகிறார். ஏசாயாவின் புத்தகம் 40வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார். தீர்க்கன் சொல்கிறார், ஏசாயா தீர்க்கன், கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார். அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது. அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது. அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்திற்கு முன்பாக செல்லுகிறது. அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது. அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது. நான் சொல்றேன், கிறிஸ்துவுக்காக நாம் செய்கிற ஒவ்வொரு பணிக்கும் ஒவ்வொரு வேலைக்கும் கர்த்தர் கூலியை கட்டளையிடக்கூடியவராக இருக்கிறார். நீங்கள் வெறுமையாய் வேலை செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. என்னுடைய பரம எஜமான் பிதாவாகிய தேவன் உன்னுடைய வேலைக்கு தகுந்த கூலியை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அவன் கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. அவன் கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. என்ன வேலை செஞ்சோமோ அதற்குரிய கூலியை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளலாம். வெறுமையாய் வேலை செய்ய வேண்டாம். தேவன் கூலியை கட்டளையிடக்கூடியவராக இருக்கிறார். என் எஜமான், வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானுடைய கைகளை நோக்கி இருக்குமா போல வேலைக்காரியினுடைய கண்கள் எஜமாட்டியினுடைய கைகளை நோக்கி இருக்குமா போல கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கும். கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் எங்களுடைய கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கும். தேவனே, எங்கள் மேல் இரக்கம் செய்யும், மனம் இறங்கும். இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டீரே, அவர்களுடைய அங்கலாய்ப்பை கேட்டீரே, அவர்களுடைய கூக்குரலின் சத்தத்தை நீர் கேட்டீரே. நான் அங்கலாய்க்கிறேன், நான் கஷ்டப்படுகிறேன், என்னை மீட்டுக் கொள்ளும், என்னை விடுதலையாக்கும் என்று கேட்பீர்களே, ஆனால் நிச்சயமாய் தேவன் உங்களுக்கு பரிபூர்ண விடுதலை கொடுப்பார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நல்ல கையை தட்டி பிரைஸ் அலான், பிரைஸ் அலான், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயாவின் புத்தகம் 50வது அதிகாரம் 20வது வசனம் கர்த்தர் சொல்கிறார்,
சொல்லுங்க. ஏசாயா 59:20. மீட்பர் சீயோனுக்கும் மீட்பர் சீயோனுக்கும் யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வருவார் என்று கர்த்தர் சொல்கிறார். மீட்பர் சீயோனுக்கும் யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாக்கோபிலே மீறுதல்களை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்கிறார். மீறுதலை விட்டு திரும்பு. கர்த்தர் யாக்கோபிலே மீறுதல்களை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார். யாருக்காக கர்த்தர் வருவார்? யாக்கோபிலே மீறுதல்களை விட்டு திரும்புகிறவர்களுக்காக வருவார். சபையே எச்சரிக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். உன் மீறுதல்களை விட்டு திரும்ப வேண்டும் என்று ஆவியானவர் எச்சரிக்கிறார். யாக்கோபிலே மீறுதல்களை விட்டு திரும்புகிறவர்களுக்காய் கர்த்தர் வருவார். கர்த்தர் வெறுமையாய் இந்த பூமிக்கு வருகிறவர் அல்ல. நீங்கள் மீறுதல்களை விட்டு திரும்புவீர்களே ஆனால் உங்களுக்காக கர்த்தர் வருவார். நீங்கள் மீறுதல்களை விட்டு திரும்புவீர்களே ஆனால் உங்களுக்காக கர்த்தர் வருவார். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். சொல்லுங்க. மனதுருகும் தெய்வமே உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர். உம் இரக்கத்துக்கு உம் அன்புக்கு அளவே இல்லை. உம் இரக்கத்துக்கு உம் அன்புக்கு அளவே இல்லை. அவை காலைதோ புதிதாயிருக்கும். 4-5 வசனங்களை வாசிக்கலாம். இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய், இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய், கழுதையின் மேலும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. முதல் 3 வசனம். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேயுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீசரில் 2 பேரை நோக்கி உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோடு ஒரு குட்டியையும் கட்டி இருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அவைகளை அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். எங்க சொல்லப்பட்டிருக்கிறது? கழுதையின் மேலே ஏறி வருவான். ஓசன்னா. ராஜா யார் மேல ஏறாரோ அவங்களுக்கு மரியாதை. கழுதைக்கு துணி விரிக்கிறான். இயேசு ராஜா கழுதையின் மேலே ஏறி வருகிறார். துணியை போட்டிருந்த சால்வையை விரிக்கிறான். குட்டி நானையா, கழுதை குட்டி நானையா, இயேசு ராஜா ஏறி செல்லும் குட்டி நானையா. இயேசு ராஜாவை சுமக்க ஆயத்தமா? சொல்லுங்க. இயேசு ராஜாவை சுமக்க ஆயத்தமா? குட்டி நானையா, கழுதை குட்டி நானையா, இயேசு ராஜா ஏறி செல்லும் குட்டி நானையா.
இயேசு உங்களை சுமக்கிறாரே, உனக்காக சிலுவையை சுமந்தாரே, இயேசுவை சுமந்து செல்ல வேண்டும். இயேசுவை சுமக்க ஆயத்தமா? எங்க இருக்கு? சகரியா புஸ்தகம் 9வது அதிகாரம். சகரியா புஸ்தகம் 9வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே, மிகவும் களிகூரு, மிகவும் களிகூரு. எருசலேம் குமாரத்தியே, எருசலேம் குமாரத்தியே, கெம்பீரி, கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும், நீதியுள்ளவரும், ரட்சிக்கிறவரும், தாழ்மையுள்ளவரும், கழுதையின் மேலும், கழுதையின் மேலும், கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய், கழுதையின் மேலும், கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். சகரியால சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. வேதம் உண்மையுள்ளது. ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் அத்தனையும் நிறைவேறியது. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார்களாக. ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்க தரிசனம் எல்லாம் நிறைவேறியது. வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட அனைத்து தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. வேதம் உண்மையுள்ளது. வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம். ஏழாவது வசனத்தை ஏசப்பா சொல்றாரு. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கைக்கொள்ளுகிறவன் பாக்கியவான். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கைக்கொள்ளுகிறவன் பாக்கியவான். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கைக்கொள்ளுகிறவன் பாக்கியவான். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். வந்து என்ன செய்வார்? அவன் கிரியை தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. கர்த்தருக்காக என்ன வேலை செஞ்சோம், இந்த கூலி வெட்டிச்சுக்கோ. எஜமான்ட்டே சம்பளத்தை வாங்க வேண்டிய நாள் வரப்போகிறது. மணவாளன் இயேசுவின் இடத்திலே சம்பளத்தை வாங்க வேண்டிய நேலை நெருங்கி கொண்டிருக்கிறது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒன்னு பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவர், தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தபடியே புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமும் பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறீங்க. நீங்களோ அந்தகாரத்திலிருந்து உங்களை ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. எத்தனை பேர் இயேசுவை அறிவிக்கிறீங்க? எத்தனை பேர் கிரியை செய்றீங்க? எருசலேமிலே வேத வசனம் விருத்தி அடைந்த போது சீஷர்களுடைய தொகை பெருகியது. இயேசுவின் வசனம் பரவி பாய்கிற ஒரு நீரை போல இருக்கிற பொழுது அவருக்காக ஆத்துமாக்கள் எழும்புவார்கள் என்பது சந்தேகமில்லை. தேவனுடைய வசனம் விதைக்கப்பட வேண்டும்.
கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாதிருந்தால் தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். தோமா சென்னையிலே வந்து இரத்த சாட்சியா மரித்தார். கிறிஸ்தவர்கள் சென்னை பட்டணத்தில் எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆலயங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது. இங்கிலாந்து தேசத்திலே பிறந்த ராக்லாண்ட் ஐயா அவர்கள் சிவகாசியிலே வந்து இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். சாதாரணமா சபை எழும்பிராது. கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாதிருந்தால் தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். தெய்வ பிள்ளையே, நீ ஒவ்வொருவனும் சுவிசேஷத்தை பறைசாற்ற கடனாளிகளாய் இருக்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எதற்காய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? தேவனுடைய சுவிசேஷத்தை பறைசாற்ற தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். ஏசப்பா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி சுவிசேஷத்தை அறிவித்தார். அவரிடத்தில் சேர்ந்தவர்கள் சிலர். அந்த சுவிசேஷத்தை இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டவங்க அநேகர். நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதாய் இருக்கிறீர்களா என்று இயேசு சீஷர்களை பார்த்து கேட்டபோது பேதுரு இயேசுவுக்கு பிரதியத்தனமாய், யாரிடத்தில் போவோம் கர்த்தாவே, உம்மிடத்தில் நித்திய ஜீவ வசனங்கள் உண்டே. ஏன் கடுமையாய் இருக்கிறது? உபதேசம் கடுமையாய் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்லவே. ஒரு மனிதனுடைய முதுகிலே கல்லை கட்டி அவனை கிணத்தில் தூக்கி போட்டால் அவனுக்கு எவ்வளவு நீச்சல் தெரிந்தாலும் அவனால் மேலே வர முடியாது. அவன் முதுகில் இருக்கிற பாரம், கல் அவனை நீரிற்குள் அழித்துவிடும். கர்த்தருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. கர்த்தருடைய கற்பனைகள் எளிமையானவைகள், கை கொள்ள எளிமையானவைகள். மண் சோறு சாப்பிட சொல்லல, நாக்குல அழகு குத்த சொல்லலை, ஈட்டியை குத்த சொல்லலை. வேதத்தில் எங்கேயாவது சொல்லியிருந்தா இன்னைக்கே சொல்லுங்க, வேதத்தை மூடிட்டு நான் வேலைக்கு போயிடுறேன். எங்கேயாவது சொல்லி இருக்கா? தீக்குழி இறங்குன்னு எங்கேயாவது சொல்லி இருக்கா? வேதத்தில் எங்கேயாவது சொல்லி இருக்கா? உனக்காக இயேசு கல்வாரியிலே ரத்தத்தை சிந்தினார். அவர் அடிக்கப்பட்டார். அவருடைய முதுகு ஏர் முழுகிற உழவனுடைய ஏர் நிலத்தை போல இருந்தது. அவருடைய சிரசிலே சாபமான முள்முடியை அழுத்தினார்கள். மத்தேயு சுவிசேஷம் 20வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். இயேசு சொல்றாரு, அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று இயேசு சொல்றாரு. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுத்தார். தீத்துவின் புஸ்தகம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 22வது வசனம். கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். விசுவாசிக்கிறவங்க 2 கரங்களை உயர்த்துங்க. விசுவாசிக்கிறவங்க 2 கரங்களை, 2 கையை உயர்த்தி நான் சொல்றதை சொல்லுங்க. கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம்
தமது ஜனத்தை கைவிட மாட்டார். விசுவாசிக்கிறவங்க நல்லா கையை தட்டி ஆரவாரம் பண்ணு. விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி நல்ல கையை தட்டி ஆரவாரம் பண்ணுங்கள், ஆரவாரம் பண்ணுங்கள், ஆரவாரம் பண்ணுங்கள், ஆரவாரம் பண்ணுங்கள், ஆரவாரம் பண்ணுங்கள், ஆரவாரம் பண்ணுங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தம்மை ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியால் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். யார் கைவிட்டா என்ன சொல்லுங்க? யார் கைவிட்டா என்ன? கர்த்தர் உன்னை கைவிட மாட்டாரியா? ஏசாயா 41:14 யாக்கோபெனும் சிறு பூச்சி இசபேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஏசாயா 41:13 இதோ உன் வலது கையை பிடித்திருக்கிறேன், பயப்படாதே என்னுடையவன். கர்த்தர் நம்முடைய வலது கரத்தை பிடித்திருக்கிறான். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப கர்த்தர் ஒரு நாள் கைவிட மாட்டார்னு விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கரங்களை வைத்து நல்ல கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 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 ஹல்லேலூயா. தீத்துவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனம் 14. அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக்கொண்டு அவர் தம் இயேசுப்பா சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இயேசுப்பா ஊழியம் கொள்ளவல்ல, ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். ஊழியம் கொள்ளவல்ல, ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்கலாம். கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு நேரம். Glory to God. கையை தட்டி ஆராதனை செய்ய
மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் எந்த ஆத்துமாவும் வாஞ்சித்து கதறுதே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே, எந்த ஆத்துமா இந்த ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். தேவனை தாகமாயிருக்கிறதே தேவன் மேல் ஆத்துமாவே, தாகமாயிருக்கிறதே தாகமாயிருக்கிறதே தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவாய், ஆத்துமா கலங்குவதே. நேசரை நினைத்திடுவாய், அவரின் இரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவேன். அன்பரின் இரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவேன். அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் நல்ல கையை தட்டி தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. தஞ்சமே நீ அடைக்கலம் நீ கோட்டையும் நீ என்றும் காப்பி. தஞ்சமே நீ அடைக்கலம் நீர், கோட்டை கோட்டையும் நீர் என்றும் ஓ காப்பீர். தஞ்சமே நீ அடைக்கலம் நீ கோட்டையும் நீ என்றும் காப்பி. நல்ல ஆவில நிரம்பி தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் ஓ ரமணா சந்தல பதுரா பலா ஓ ஷகரலியா கரபல தந்தனா ಶಬನ ರಿಯಂತನ ರಿಗಲ ಬೌಷಿ ಅಂಕನ ಬಲ ಶಬನ ರಿಯಂತರ ರಿಗದರ ಬಲ ಓ ರಬನ ಶಂಬಲ ರಿಯಂತರ ಲಗದರ ಬಲ ಓ ಶಬರ ರಿಯಂತನ ರಿಯಾಕರ ಬಲ ಶೀಕನ ಶಬನ ಬೌಷಿ ಅಂಕರ ಬಲ ಓ ರದನ ರಿಯಾಂಕರ ಬಲ ಶಬರ ಬಲ ದೂರ ಬಲ ಓ ಶಂಬಲ ಬೌಷಿ ಅಂಕರ ಬಲ ಓ ರದನ ರಿಯಾಕನ ರಿಬನ ಶಬರ ಬಲ ಓ ರಂತನ ರಿಯಾಂಕನ ರಿಯಾದರ ಬಲ ಓ ಶಗರ ಬೌಷಿ ಅಂಕನ ಬೌಷನ ஓ ரந்தன ரியாக்கர பல ஷபர பல. நல்ல கையை தட்டி ஆவில நிரம்புங்க. 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 பிரைஸ் அலாட், 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 பிரைஸ் அலாட். ஹalleluya. Oh, praise the Lord. Hallelujah. தேவனுடைய பிரசன்ஸை உணரலாம். தேங்க்யூ லார்ட். தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. ஜெபம் பண்ணும். எங்களை நேசிக்கிறல தகப்பனை நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த ஆலோசனைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களை தெரிந்து கொண்டீர், அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
நீர் எங்களுக்காக யுத்தம் செய்யக்கூடிய தேவனாய் இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் பட்டயத்தால் தங்களை ரட்சித்துக் கொள்ளவில்லை, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறார் என்பதை விளங்கச் செய்யும்படியாக இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தரே யுத்தத்தை மேற்கொண்டீர். ஆண்டவரே, பிள்ளைகளை ஆசீர்வதியும். பிள்ளைகளுடைய நெருக்கடிகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நீர் கவனித்து கொண்டு இருக்கிறீரப்பா. இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரலை நான் கேட்டேன், அவர்கள் படுகிற உபத்திரவத்தை கண்டேன். இதோ நான் மோசேயை அனுப்புகிறேன். மீட்டு கொண்டார், நிமிர்ந்து நடக்க பண்ணின தேவன். பிள்ளைகளை ஆசீர்வதியும். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கினதற்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவர். வருகிற மாதம், இந்த மாதம் முழுவதும் நடத்தினீர், ஸ்தோத்திரம். வருகிற மாதம் எங்களை அற்புத ஆச்சரியமாய் நீர் நடத்துவீரா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் பராமரிப்பு நம் அனைவரோடும் கூட விசேஷமாய் உலகெங்கும் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தருடைய வருகை நிலை பெற்று காப்பதாக. ஆமென். நாத்துமாவை கத்தரை சோத்திரி, என் முழு உலமை கத்தரை பரிசுத்த நாமத்தை சோத்திரி. நாத்துமாவை கத்தரை சோத்திரி, கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்துக்கும் சோத்திரம். காட் பிளஸ் யூ. கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.